ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 8. ஸ்கூலில் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதோட பதில் என்ன நான் சொல்லு அப்படின்னு சொல்லவோ 3/2 சார் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட பாஸ் வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இன்னும் 4 மாதத்துக்குள்ள ஆனியா 8 எஸ்டலா ஸ்டாரை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லவும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளுக்கு அந்த பிளாக் பேட்சை கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். சிட்டி ஹாலில் இருக்கிற நம்மளால இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம எதிரிங்க அதிகமாகிட்டே போகிறாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அவங்க பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. சிட்டி ஹால்குள்ளே சில பேர் போயிட்டு நாங்கள் ஸ்பெஷல் போலீஸ், நீங்கள் ஒரு ஸ்பைன்னு சொல்லி உங்க மேலே சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா. ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஸ்பைன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோரோட ஃப்ரெண்ட் அவ கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹே யோர், என்னோட பாய் ஃப்ரெண்ட் நேத்து உன்னோட தம்பியை மீட் பண்ணிருக்கான். உனக்கு கல்யாணம் விஷயத்த உன் தம்பி கிட்ட சொல்லலையான்னு கேட்கவும் அச்சோ மறந்துட்டனே அப்படின்னு அவ சொல்லவும் 1 வருஷமாவா மறந்துட்ட அப்படின்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. யோரிக்காக தான் நான் மணிக்கிட்டு கல்யாணமே பண்ண அப்படின்னு சொல்லி யோர் யோசிக்கிறா. ஆமா அவன் தம்பி அப்படி ஹேண்ட்ஸமா இருப்பானா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தி கேட்கவும் அவ போட்டோ காமிக்கிறா. பரவாயில்ல இவன் ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு அவ சொல்றா. ஸ்டேட் செக்யூரிட்டி சர்வீஸ் பில்டிங் காமிக்கிறாங்க. சிட்டி ஹால்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தவங்க கிட்ட இப்ப விசாரணையை நடத்துறாங்க. இன்ஃபர்மேஷன் பேப்பர்ஸை யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்றான். சிகரெட்டை பத்த வச்சு அவன் கையில அப்படியே வைக்கிறான். உண்மையாவே எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு நம்ம கதறிட்டு இருக்கும்போது சார் இதுக்கு மேல என்ன இன்சார்ஜ் எடுத்துக்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லவோ சரி செகண்ட் லெப்டினன்ட் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் கிளம்புறாரு. பார்த்தா யோரோட தம்பி தான் அது. இவ்வளவு சின்ன வயசு பையனை எப்படி சார் நம்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்த கேட்கவும் இவனை பத்தி நான் கமாண்டர் கிட்ட கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா அவன் கிட்ட நேச்சுரலாவே டேலண்ட் இருக்கு, அது போக நாய் மாதிரி நமக்கு விசுவாசமா இருப்பான் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு இவன் சொல்றான். எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்லவும் ஹே உனக்கு ஒன்று தெரியுமா, என்னோட சிஸ்டரோ சிட்டி ஹால்ல தான் வேலை பாக்குறா, அவ ரொம்பவே அழகா இருப்பா, நீ அவளை மீட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கே இப்பதான் தெரியும், நான் இன்னைக்கு நைட் போய் அவளை பார்க்க போறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா சீக்கிரமா உண்மையை சொல்லிட்டேன்னா நான் சீக்கிரம் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ள எவிடன்ஸை வந்து தூக்கி காமிக்கிறான். சார் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா ஏன் காமிக்கல அப்படின்னு இன்னொருத்தன் கேட்கவும் நான் ஜஸ்ட் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். இதுக்கு மேலேயும் நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உண்மையை சொல்லி இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்கவும் பணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன்கிட்ட வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கின ஆள் எப்படி இருந்தான், அவன் வயசுக்கும் அவன் நடந்துக்கிட்டதுக்கும் சம்மந்தம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கவும் தெரியாதுன்னு நம்ம சொல்றான். அவன் பேரு ட்வைலைட்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். உண்மையாவே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ட்வைலைட் தான் என்னோட நம்பர் 1 எதிரி, பல வேஷங்களை போட்டு இந்த நாட்டுக்குள்ள ஓடுறோம்னு ஒரு ஸ்பை, அவனை கண்டுபிடிச்சு அழிக்கிறது தான் என்னோட நோக்கமே அப்படின்னு யோரி சொல்லவோ எனக்கு அவனை பத்திலாம் தெரியாது, நான் பணத்துக்காக தான் இதை பண்ணேன், பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிறதுக்காக பண்ணேன்னு சொல்லுவா. ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு யோரி கேட்கறான். நீ ஒரு ஆம்பளை தானே, உனக்கு இதை பத்தி தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்கவும் எல்லாருக்குமே சீக்ரெட் இருக்கதா செய்யும். ஈவன் என்ன கூட பாருங்க, நான் ஸ்டேட் செக்யூரிட்டியில வேலை பாக்குறேங்கிறது என்னோட சிஸ்டருக்கு தெரியாது, தெரிஞ்சா ஏமால இருக்கிற அக்கறையில ரொம்பவே வருத்தப்படுவா. ஆனா எனக்கு என் சிஸ்டர்னா ரொம்பவும் உயிர், ஒன்னிய மாதிரி நான் என்னைக்குமே ஃபேமிலிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், என் சிஸ்டர் சேஃபா இருக்கிறதுக்காக இந்த சிட்டியை அழிக்க வந்தவன் எவனா இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோரி வந்து சொல்றான். எவ்வளவு அடிச்சாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பான்மேன்ல இருக்கிற ஸ்பை வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனியா இதுல காமிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஹோம்ஒர்க்ல காமிச்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பான்மேனோட பிஸ்டல்ல எத்தனை புல்லட் இருக்கும் அப்படின்னு ஆனியா கேட்கவும் 8 புல்லட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லவும். அப்படின்னா 2 செட் ஆஃப் 8 அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல இதுல இருந்து கூட இவ கத்துக்கிட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறான். ஒரு பெரிய பிரச்சனை, யோரி இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு நைட்டே வா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். யோரி கிட்ட நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன், அந்த ஃப்ரெண்ட் மூலியமா அவன் தெரிஞ்சுக்கிட்டான், என் தம்பிக்கு ஏதோ டவுட் வரக்கூடாது அப்படின்னு யோர் சொல்லவும் இதுக்காக நான் ஆல்ரெடி ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். அப்பா அம்மா ஃபிளாட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனியா சொல்லவும் இல்ல அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அம்மாவோட தம்பி எப்போ வருவாரு அப்படின்னு ஆனியா கேட்கவும் அது உனக்கு அங்கிள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அங்கிள் எப்போ வருவாரு, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு ஆனியா அப்படியே தூங்கிருதா. ஆனியா எப்போ 8 மணிக்கே தூங்கிருவா, இன்னைக்கு 9 ஆயிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். யோருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் அவ என்கிட்ட சொல்லாம விட்டா அப்படின்னு சொல்லி அவன் தம்பி யோசிச்சுட்டு வரும்போது யோர் சின்ன வயசுல கட்டி பிடிச்சி அவனுக்கு ஃபிராக்சர் ஆனது இப்போ வரைக்கும் அவனுக்கு வலிக்குது, ஒருவேளை அவளோட ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமைக்காரனா மோசமானவனா இருப்பானோ, என் சிஸ்டரை மட்டும் அவன் கொடுமைப்படுத்திருந்தான்னு தெரிஞ்சது, அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி அவனை கொன்றுவேன், அவளோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு போய் நான் விசாரிக்கலாமா இல்ல வேண்டாம், நான் ஒரு சீக்ரெட் ஆஃபீஸருங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு யோரோட தம்பி போய் இப்போ ஹாலிங் பெல்ல அழுத்துறான். நம்ம ஹீரோவும் யோரோ வந்துட்டு அவன் தம்பி வர்றதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா வச்சிருக்காங்க. இவ தம்பிக்கு எந்த ஒரு டவுட்டும் வந்துடக்கூடாது, நாங்க ஏதாச்சும் சின்னதா வளரிட்டோம்னா கூட அவனுக்கு டவுட் வந்துடும், என்னோட மிஷன் ஃபெயில் ஆகாம இருக்கணும்னா இந்த ஃபேமிலியை நான் இழந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 பேருமே ஒருத்தர் மீட் பண்ணிட்டு 2 பேருமே ஒருத்தர் இவங்க அந்த லெவலுக்கு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறானுங்க. இவன் தான் அந்த ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி அவ தம்பி பாக்குறான். யோருக்கு சமைக்க தெரியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோ சாப்பாடு ரெடி பண்ண போறான். அவன் ரெடி பண்ற சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யோரு டென்ஷன் ஆகும். ஹே நீ ஏதோ பயப்படுற மாதிரி தெரியுது, நம்ம வீடு ரிலாக்ஸ்டாவே இரு அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. என்னோட அசாசின் வேலையில யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் லாய்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறது என் தம்பிக்கு தெரியாம நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. சோ இவ அசாசின் அப்படிங்கிறது இவ தம்பிக்கு தெரியாது, இவன் சீக்ரெட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது யோருக்கு தெரியாது. நான் உன்னோட தம்பி 1 வருஷமாக்கி என் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லல அப்படின்னு நம்ம கேட்கவும் இவன் கேட்கறதும் நியாயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். உன் தம்பி கிட்ட பேசாம நம்ம உண்மையவே சொல்லிடலாமா, உனக்கு வயசாகிட்டே போது சொசைட்டில ஒன்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல வேண்டாம், நான் உங்களை லவ் பண்ணாம கல்யாணம் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா நான் ஹாப்பியா இல்லையான்னு சொல்லி அவன்
வருத்தப்படுவான். என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி தான் அவனுக்கு தெரியணும், அவன் என்ன பதில் சொன்னா சமாதானம் ஆவான்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. என்ன சொல்ல போறா நம்ம ஹீரோவும் ஆர்வமா காத்துட்டு இருக்கா. நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கடைசியா நான் உங்ககிட்ட கால் பண்ணப்ப கூட நீ ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நான் மறந்துட்டதுனால தான் உங்ககிட்ட போன்ல சொல்றதுக்கும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் இவன் நம்புறானா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. அவங்க அக்கா எது சொன்னாலும் லாஜிக் அவன் குழி தோண்டி புதைச்சிட்டு எல்லாத்தையும் நம்பிடுவான். நம்ம ஹீரோ கொடுத்தது அவன் சாப்பிட்டு பாக்குறான். அது ரொம்பவே அவனுக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சாப்பாடு அவன் கொடுத்ததுனால தான் நான் இம்ப்ரெஸ் ஆயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம ஹீரோ ரெடி பண்ணி கொடுக்குறான். அவங்களுக்காக வைன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். யோர் நீ ஆல்கஹால் குடிச்சா என்னாகுன்னு உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி யோருக்கு தண்ணியை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் சரக்கு அடிக்கிறான். சரி நீங்க எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ தம்பி கேட்கவும் இந்த டாபிக்கை பத்தியே பேசினா ஒரு கடத்துல நாங்க ஸ்லிப் ஆயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஒரு டெய்லர் ஷாப்ல மீட் பண்ணோம், எனக்கு அவளை அப்படியே பிடிச்சி போச்சு, நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் நாங்க போனோம், அப்படியே எங்களுக்குள்ள லவ் மாதிரி மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்க, என்னெல்லாம் ஆர்டர் பண்ணீங்க, அவளை நீ என்ன சொல்லி கூப்பிடுவான்னு கேட்கவும் யோர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவனை எப்படி கூப்பிடுவ, செல்லோ லாய்டி இது லாய்டின்னு கூப்பிடுவியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நான் அவரை ஜஸ்ட் லாய்டுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. யோர் எது சொன்னாலும் இவன் நம்புறான். அந்த குழி தோண்டி புதைச்ச அந்த லாஜிக் இன்னும் அப்படியே தான் புதைச்சபடி இருக்குது. இவன் நல்லா சமைக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான், டாக்டர் வேற, என் சிஸ்டர் இவனை கல்யாணம் பண்ணிட்டால ஒத்துக்கிட முடியல அப்படின்னு சொல்லி திரும்பவும் சரக்கடிச்சிட்டு சம்பந்தமே இல்லாம கத்தவும் பொறுமையாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனும் உடனே உட்கார்தான். ஆமா நீ வேலை விஷயமா இதை வெளியூர் போனன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லி யோர் கேட்கவும் ஆமா அந்த சிட்டி ரொம்பவே அழகா இருந்துச்சு, அங்க நிறைய கேஃபே இருந்துச்சு அப்படின்னு இவன் சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் டவுட் பண்றான். கேபிட்டல் ஓக்டோல நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குமே, நான் கூட மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தப்ப அங்க போயிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் கேப்பட்டியால சாப்பிட்டேன், பல வருஷமா ஒரு செஃப் அங்க இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லவும் இந்த வைன் கூட அங்கதான் வாங்கினீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நீ சொல்லுவான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த வைன் ரொம்ப காஸ்ட்லி $200 நம்ம சொல்லுவான் நம்ம ஹீரோ நினைக்கவும் அவனும் அதே தான் சொல்றான். ஆஸ்ட்ரானியா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிருக்கேன், இவன் உண்மையிலேயே வெளியூர் போகல, அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது தான் அப்படியே சொல்றான். இவன் சொல்ற அந்த ரெஸ்டாரண்ட்டை இப்பெல்லாம் அவர் பையன் தான் பாத்துக்கிட்டான். அப்புறமா அந்த வைனோட ரேட் $300 மாறிடுச்சு. முதல்ல இருந்தே எனக்கு இவன் மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல இவன் ஒர்க் பண்றான்னு சொன்னாங்க, ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவன் அந்த வேலையில இருந்து நின்னுட்டான். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வைஸோட ஃபர்ஸ்ட் எதிரியான சீக்ரெட் போலீஸ்ல தான் இவன் வேலை பார்க்கறாங்கிறது தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இவன் சீக்ரெட் போலீஸ்ல வேலை பார்க்கறது யோருக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இவனை மட்டும் நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரக்கடிச்சு அவன் ரொம்பவுமே போதையானதுனால நான் இன்னும் உங்களோட இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிடல, சின்ன வயசுலயே நாங்க எங்க அப்பா அம்மாவை இழந்துட்டோம், என்னோட சிஸ்டர் தான் என்ன பாத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். திரும்பவும் சிஸ்டர் வர ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி யோரி உட்கார்ந்துருக்கவும் பார்த்தா யோர் வந்து ரத்தக்கரையோட வீட்டுக்கு வரா. சிஸ்டர் என்னாச்சு, ஏன் உடம்புல ரத்தமா இருக்குன்னு கேட்கவும் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது மத்தவங்களோட பிளட் தான் அப்படின்னு நினைக்கிறா. நீ கேட்ட அந்த என்சைக்ளோபீடியாவை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கொடுக்குறா. என்னோட சிஸ்டர் எனக்காக ரத்த சிந்தி வளைக்கிறா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் சிஸ்டர் ரொம்பவும் ஹாப்பியா வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி, என் மொத்த உலகமா அவாதான், திடீர்னு நீ வந்து அவளை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்கவும் யோர் இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோர் கேட்கறா. கண்டிப்பா ஒரு நாள் நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான், ஆனா அதுக்கு நீ தகுதியானவனா, அவளை ஹாப்பியா வச்சிருப்பியா, அதுவும் என்ன விட அப்படின்னு அவன் கேட்கவும் என் தம்பி மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அவளை நோக்கி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தோட்டாக்கள் வந்தாலும் சரி, வானத்துல இருந்து ஏற்கற்கள் இருந்தாலும் சரி, நான் அவளை காப்பாத்துவேன், அவளை எப்பவுமே ஹாப்பியா வச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தோட்டாக்கள் வந்தா கூட தடுத்துருவேன், ஆனா எரிக்கற்கள் வந்தா இவன் தடுத்துருவான்னா இவன் ஒரு சூப்பர் ஹியூமனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோரி வந்து காமெடியா திங்க் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஏன் இப்படி எல்லாம் பேசுற யோரி அப்படின்னு சொல்லி யோர் கேட்கும்போது தெரியாதனமா கிளாஸ் தட்டி விட்டுதா தண்ணி டேபிள்ல சிந்தவும் இவங்க ரெண்டு பேர் கையும் டச் ஆகவும் அப்படியே வெக்கப்படுறாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, லைட்டா கை தொட்டதுக்கே வெக்கப்படுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும் என்னது நாங்க வெக்கப்படுறதா இல்லையா அப்படின்னு அவங்க சமாளிக்க ட்ரை பண்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு டவுட்டா இருக்கு, ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் சர்டிபிகேட் காமிக்கவா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நீங்க கிஸ் பண்ணணும், இப்போ இந்த இடத்துல கண்ணு முன்னாடி கிஸ் பண்ணுங்க அப்படின்னு யோரி சொல்லவும் மிஷனுக்காக இதை பண்ணி தான் எத்தனையோ பொண்ணுங்க கூட பழகிருக்க, சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்றான். உடனே யோர் ஷாக் ஆகும், நம்ம தான் இதை டெய்லி பண்ணுவோம்ல, இப்ப கிஸ் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். ட்வைலைட் மிஷன் தான் முக்கியம், அவனுக்கு டவுட் வந்துடக்கூடாது, அப்புறம் பெரிய பிரச்சனையாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போறான். ஆனா யோர் வந்து பயந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யோர் ஒரு அசாசின், அது போக அவளுக்கு ஏஜ் அதிகமாயிட்டு இருக்கு, சொசைட்டில யாருக்கும் அவ மேல டவுட் வரக்கூடாது, சோ அதுக்காக தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நம்ம ஹீரோவா அவனோட மிஷனுக்காக தான் ஒரு வைஃப் தேவைப்படுது, அதுக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ரொமான்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலுமே கூட தனித்தனி ரூம்ல தான் தூங்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் வெக்கப்படுறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நம்ம ஹீரோ கிஸ் பண்ண போகும்போது திடீர்னு வெக்கப்பட்டுக்கிட்டு அவ கில்லர் மூவ் யூஸ் பண்ணிட்டானா நம்ம ஹீரோக்கு தான் அவ்வளவுதான். என்ன ஆக போது, அவங்க கிஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.